சாம்பியன்ஸ் லீக் 6வது தொடருடைய முதல் போட்டியில இன்னைக்கு சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் விளையாட இருக்காங்க. சென்னை அணிக்கு பிராவோ திரும்ப வந்திருக்கிறது. ஐபிஎல் சாம்பியனான கொல்கத்தா அணியில மார்கல், ஷஹீபுல் ஹசன் போன்ற வீரர்கள் இல்லாததும் இரு அணிகளுக்கும் பலம் மற்றும் பலவீனமா பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அணிகளுக்குமே நச்சுன்னு இருக்கக்கூடிய 4 வீரர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்க போறோம். சென்னை அணியோட கேப்டன் தோனி 133 ஸ்ட்ரைக் ரேட்டோட இருக்கக்கூடிய அவரும், வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் வின்னர்ஸான ஸ்மித் மற்றும் பிராவோ ஆகியோரோட சேர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸான ரன் மெஷின் ரெய்னாவும் இந்த அணியோட நச்சின் 4 வீரர்களா பார்க்கப்படுறாங்க. அடுத்து கொல்கத்தா அணியோடைய நச்சின் 4 வீரர்கள் யார் யாருன்னு பார்த்தா கம்பீர் சரியா விளையாடும் போது அந்த அணியோட துவக்கம் மிகச்சரியா அமையும். அது மட்டும் இல்லாம அந்த அணிக்கான அதிரடி வீரர் யூசுப் பதான் கடந்த ஐபிஎல் தொடரில் அசத்ன உத்தப்பா மற்றோடும் அதோடு சேர்ந்து மிகப்பெரிய ஸ்பின்னராக விளங்கக்கூடிய நரேன் ஆகிய வீரர்களும் இந்த அணிக்கான நச்சின் 4 வீரர்களாக விளங்குறாங்க. இன்னைக்கு அணிகளுடைய வீரர்களோட நிலை மற்றும் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அணிக்கான வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அணிக்கான வெற்றி வாய்ப்பு 60% அதிகமாக இருக்கு. ஐபிஎல் போட்டிகளுடைய முடிவுகளை வச்சும் இன்னைக்கு அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் அடிப்படையிலும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அணிக்கு 60% வெற்றி வாய்ப்பும் கொல்கத்தா அணிக்கு 40% வெற்றி வாய்ப்பும் இருக்கு. இன்னைக்கு போட்டியில் மழை வருமா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்துடைய வெப்பநிலையை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு அங்கே மழை வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 22 டிகிரியிலேருந்து அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே வானிலை நிலவும். இன்னைய போட்டியில் மழை வரதுக்கு 20லேருந்து 30% வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு போட்டியில் என்ன இருக்கு, எப்படியெல்லாம் ரசிகர்கள் கொண்டாட போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். தந்தி டிவி செய்திகளுக்காக முபஷீர்.